சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் தாய் கிழவி. இந்த படத்துல மெயின் லீட்ல ராதிகா தான் தாய் கிழவியா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கிறது இந்த படத்துல நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட ஒன்லைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊர் ஃபுல்லா வட்டிக்கு விட்டுட்டு ஒரு தாய் கிழவி சுத்திட்டு இருக்குது, வசூல் பண்ணிக்கிட்டு. அப்படி சுத்திட்டு இருக்க தாய் கிழவி சாகணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கும் தாய் கிழவி போயிருது. அப்படி போன தாய் கிழவி திரும்ப உயிரோட வந்துச்சா இல்லையா, இல்ல இறந்துருச்சா அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த தாய் கிழவி. சோ இதுதான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். இந்த படத்துல இன்னும் முனிஷ்காந்த், அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங்க கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா அவ்வளவா எனக்கு செட் ஆகல. ஆல்ரெடி இதே மாதிரி கான்செப்ட்ல பெருசு, தண்டட்டி, பெருசு கூட கம்பேர் பண்ண முடியாது, இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒத்து போகும். அந்த மாதிரியே தான் இந்த படமுமே இருந்துச்சு. நான் இந்த தாய் கிழவி அந்த ப்ரோமோ இதெல்லாம் வரக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இந்த கிழவி வச்சு நல்லா ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ட்ரெய்லர் வந்தப்பே என்னோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் படமுமே இருந்தது. ஏன்னா ராதிகாவை வச்சு இன்னும் நிறைய புல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ராதிகாவோட ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு காட்டாமலேயே இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. அது எனக்கு ஒரு குறையாக தான் இருந்துச்சு. இந்த தாய் கிழவி வச்சு இன்னும் ஃபன் பண்ணியிருக்கலாம் நிறைய. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ஒரு கதையாக கொடுத்துட்டாங்க. அது எனக்கு அவ்வளோவா செட்டே ஆகலைன்னு தான் சொல்லணும். கதை வயசில் பார்க்கக்குள்ள அது அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. மற்றபடி ஓகே தான். ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் நிறைய பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கமல் சாங்லாம் நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஓவராலாக பார்க்கக்குள்ள ஒரு ஓகேவான படம் தான். இந்த படத்தை இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. பாய்.